அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுக்கோட்டையில் ரவுடிதுரை என்கவுண்டரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். சற்று முன்பாக பார்த்தோம். புதுக்கோட்டை மாவட்டம் வம்பம் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த ரவுடியை பிடிக்கச் சென்றபோது காவல்துறையினருக்கும் ரவுடிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ரவுடிதுரை மீது ஏற்கனவே 70 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தற்போது காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த ரவுடியை பிடிக்கச் சென்றபோது காவல்துறையினருக்கும் ரவுடிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், இந்த ரவுடிதுரை மீது ஏற்கனவே 70 வழக்குகள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். வேறு என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கு? மிக முக்கியமாக இவரை பொறுத்தல இந்த 70 வழக்குகள் நீங்க குறிப்பிட்டீங்க. அதை விட இதுல 4 கொலை வழக்குகள் என்பது முக்கியமான தகவல். துரை, அதாவது திருச்சி புத்தூர் எம்ஜிஆர் நகர் துரை என்பது ரவுடிகள் அவருக்கு வைத்துள்ள பெயர். துரைசாமி என்பது அவருடைய ஆவணத்தில் உள்ள பெயர் என்பது. துரை என்கிற எம்ஜிஆர் நகர் துரை என்பதுதான் அவருடைய பெயரு. அவர் கிட்டத்தட்ட இந்த 70 வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த 4 கொலை வழக்குகள், அதில் 3 கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ஒரு கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மீதமுள்ள வழக்குகள் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த 70 கொலை வழக்குகள் எவை என்று பார்க்கும் பொழுது அவை கொலை முயற்சி மற்றும் வழிப்பறி, திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் தான் அவர் மீது பதியப்பட்டுள்ளது. திருச்சி புத்தூர் பகுதி, அதாவது உறையூர் புத்தூர் பகுதிகளில் ஏற்கனவே பல்வேறு இந்த திருட்டு சம்பவங்களையும் கொலை முயற்சி சம்பவங்களையும் ஈடுபட்டுள்ளது. ஏற்கனவே போலீசார், திருச்சி மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. திருச்சியை பொறுத்தவரை அவருக்கு அதிகமான வழக்குகள் என்பது உள்ளது. திருச்சி மாநகரத்தில் அவர் ஒரு முக்கியமான ரவுடிகள் பட்டியலில் அவர் இடம்பெற்றிருக்கிறார். இந்த நிலையில அவர் தற்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாநகர போலீசார் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வழக்குகள்ல அவர் தேடப்பட்டு அவர் முக்கியமாக இந்த 3 கொலை வழக்குகள்ல அவர் தொடர்புடையவர் என்பது தற்பொழுது அவர் தெரிவித்திருக்காங்க. சார்லஸ், 3 கொலை வழக்குகளில் தேடப்பட்ட நபராக இவர் இருந்திருக்கிறார். எவ்வளவு நாட்களாக காவல்துறையினர் இவரை தேடிட்டு இருந்தாங்க? இவர் குற்றப்பதிவேடு அந்த இதுலயும் இவர் இடம்பெற்றிருந்தாரா? அது போன்ற விவரங்கள் இருக்கா? மிக முக்கியமாக இவர் மீது குற்றப்பதிவேடு என்றால் 70 வழக்குகள் ஒரு ரவுடி மீது, அதாவது அவர் குற்றம் செய்யப்பட்டவர் மீது இருக்கிறது என்றால் அவர் அதிகமான, அதாவது சரித்திர பதிவேடு. அவர் ஏற்கனவே எந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்தாலும் அந்த சம்பவத்தில் இந்த துரைசாமி என்கிற துரை தொடர்புடையவரா என்பது திருச்சி மாநகர போலீசார் பல்வேறு வழக்குகளை அவரை. சார்லஸ், நீங்க இணைப்பேருங்க. சம்பவ இடத்திலிருந்து செய்தியாளர் முத்துப்பழம்பதி நம்மோடு இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, அண்மை தகவல் என்ன கிடைத்திருக்கு? விக்னேஷ், நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சியை பார்க்கலாம். நம்ம நிற்கக்கூடியவர் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலை, அதாவது மாநில நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலை சாலையை பார்க்கலாம். இந்த சாலையிலிருந்து, அதாவது திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி வம்பனுங்கிற ஒரு பகுதி இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடியே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டுற காட்சி பட்டுக்கோட்டை சாலை. அதுல இருந்து இந்த பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தெரியுதா பாருங்களேன். இவங்க காவலர்கள் பாதுகாப்பு நிலையில் ஈடுபட்டிருக்காங்க. இதுல இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் தான் சம்பவம் நடைபெற்றிருக்கு. அங்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே உள்ளிட்ட அதிகாரிகள் இருக்காங்க. சட்ட நேரத்தில் திருச்சி டிஐஜி வர இருக்காங்க. இப்ப ஏற்கனவே போலீசாரை கொலை செய்ய முயன்று தப்பியதாக இந்த துறை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது இல்லாமல் பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் தான் போலீசார் துறையை தேடி வந்திருக்காங்க. 4 கொலை வழக்கு உட்பட 60 வழக்குகள் துறை மீது இருக்கதாக போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் திருச்சியில் உள்ள சமீபத்தில் போலீசாரை தாக்கி தப்ப முயன்ற வழக்கில் துறையை தேடி வந்த நிலையில இவர் இந்த காட்டு பகுதிகளில், இப்ப இந்த திருவரங்குளத்தை பாத்தீங்கன்னா முழுமையா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 ஏக்கருக்கு மேல வனப்பகுதி தான். இங்க திருவரங்குளத்தில் ஆரம்பிச்சு வம்பன் வரைக்கும், இந்த பக்கம் வல்லத்தரா கோட்டை வரைக்கும் வனப்பகுதி தான். இந்த ஆர்எஸ்பி காட்டுக்குள்ள தான் துறை பதுங்கி இருந்ததாகவும், அப்போது துறையை பிடிப்பதற்காக போலீசார் சுற்றி வளைச்சிருக்காங்க. சுற்றி வளைக்கும் போது தான் வைத்திருந்த ஆயுதங்களை கொண்டு போலீசாரை கடுமையாக தாக்கிவிட்டு போலீசாரை கொலை செய்ய நோக்கோடு தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அப்படி தாக்கின பிறகுதான் போலீசார் துப்பாக்கி எடுத்து தற்காப்புக்காக சுட்டிருக்காங்க. தற்காப்புக்காக சுட்டதுல துறை உயர்ந்ததை எடுத்து அவரது சடலம் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து இங்க போலீசார் எஸ்பி ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒளிப்பதிவாளர் காட்டுற காட்சி உங்களுக்கு தெரியும் பாருங்க. இங்க இருந்து ஒரு 200 மீட்டர்ல அந்த சம்பவம் நடைபெற்ற இடம் இருக்கு. அங்க விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. திருச்சி சரக டிஐஜி வர இருக்கிறதால இங்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில தற்காப்புக்காகவே போலீஸ் துப்பாக்கி எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதாக போலீசார் தரப்புல கூறப்படுது. விக்னேஷ், முத்துமழவதி, நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். அந்த பகுதி காட்டு பகுதியாக இருக்கு. இப்போ
ரவுடி துரை மீது 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதா சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா 3 கொலை வழக்குகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க. எத்தனை மணிக்கு அவர் அங்கு இருப்பதா தகவல் வெளியாச்சு? எப்போ அந்த பகுதிக்கு காவல்துறையினர் சென்றாங்க? எப்போ அந்த சம்பவம் நடந்தது போன்ற விவரங்களை சொல்லியிருக்காங்களா காவல்துறையில இருந்து? இப்போ சம்பவம் நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். ஏன்னா மதியத்துக்கு மேலே தான் இந்த பகுதிக்கு காவல்துறையினர் துறையை தேடி வந்திருக்காங்க. இந்த வனப்பகுதியில் இருப்பா தெரியும் போது வனப்பகுதியை முழுமையாக சுற்றி வளைச்சு சரி துறை மட்டும் தான் இருக்காரு, கைது பண்ணிடலாம் என்று திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் போலீசார் இப்படி தப்ப முயன்றிருக்காரு. இது வெட்ட வெளியான பகுதி பாருங்க, இப்போ முழுக்க ஆர்எஸ்பதி காடுகள். இப்போ பார்க்கலாம், திருச்சி சரக டிஐஜி வந்துட்டு இருக்காரு. விக்னேஷ் அந்த காட்சிகளில் பாருங்க, திருச்சி டிஐஜி வந்துட்டு இருக்காரு. அவர் சம்பவ இடத்தை பார்வையிட செல்ல இருக்காரு. அந்த காட்சிகள் ஒளிப்பதிவாளர் உதயகுமார் காட்டிட்டு இருக்காரு. விக்னேஷ் இந்த காட்சிகளில் பார்க்கலாம். இப்போ திருச்சி டிஐஜி வந்துட்டு இருக்காரு. அவரும் அந்த சம்பவ இடத்துக்கு போறாரு. இது ஏன்னா போலீசார் தற்காப்புக்காக சுட்டதாக கூறினாலும் ஒரு சம்பவ இடத்துல அவர் சம்பந்த துறை உயிரிழந்திருக்காரு. அதன் காரணமாக ஒரு அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொள்வதற்காக இப்போ சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிடுவதற்காக தற்போது டிஐஜி அங்கு வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். அதிவிரைவுப்படை போலீசாரும் அந்த பகுதியில் வரக்கூடியதையும் பார்க்கிறோம். ஜூம் பண்ணி டைப் பண்ணு. உள்ள போலாம் உள்ள போகக்கூடாது போலீஸ் என்கவுண்டர் நடந்த அந்த இடத்திலிருந்து செய்தியாளர் முத்துப்பழம்பதி அண்மை தகவலை வழங்கிக் கொண்டிருக்கிறார். முத்துப்பழம்பதி, நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். சம்பவ இடத்திற்கு டிஐஜி வந்திருக்கிறார். அதிவிரைவு படையினரும் அங்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த ரவுடி உடல் அங்குதான் இருக்கா? விக்னேஷ் உடலை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க உடற்கூறு ஆய்விற்காக. இப்போது விசாரணைக்காக தான் ஏற்கனவே எஸ்பி வந்தியதா பாண்டே வந்திருந்தாங்க. அதன் திருச்சி சரக டிஐஜி வந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த சம்பவம் நடைபெற்றதை அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. உண்மையிலே போலீசார் தற்காப்புக்காக தான் சுட்டாங்களா அல்லது வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா என்பது குறித்து ஆய்வு பண்ணுவாங்க. ஏன்னா அரசுக்கு என்கவுண்டர்லாம் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு என்கவுண்டர் சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே மணல்மேடு சங்கரும் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை அருகே தான் போலீசாரை தாக்க முயன்ற போது என்கவுண்டர் சம்பவம் நடைபெற்றது. அதன் பின்பு பெரிய அளவிலான என்கவுண்டர் சம்பவம் நடைபெறாத சூழல்ல இன்று மாலை இந்த என்கவுண்டர் சம்பவம் நீண்ட காலத்துக்கு பிறகு நடைபெற்றிருக்கு. போலீசாரை பொறுத்தவரையில் ஒரு பிரபல ரவுடி கிட்டத்தட்ட 60 வழக்குகளுக்கு மேல இருக்கு. அதுல 4 கொலை வழக்குகள் இருக்கு. போலீசாரையே கொலை செய்ய முயன்ற வழக்கு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல அவர் உயிரோடு பிடிக்க முயன்றோம். போலீசாருக்கு தற்காப்புக்காக இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு என்று கூறி வர்றாங்க. இப்ப இந்த சாலையின் ஓரத்திலையும் போலீசார் தொடர்ந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த முழுமையான விசாரணைக்கு முடிந்த பிறகு தான் தெரியும். இப்போ திருச்சி டிஐஜி வந்திருக்காங்க, எஸ்பி இருக்காங்க. சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நமக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவரது உடல் மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறனால அங்கேயும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. விக்னேஷ், முத்துப்பழம்பதி, நீங்க இணைப்பில் இருக்க தொடர்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்க இருக்கிறோம், பார்க்கலாம்.